الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولنجعلك آية للناس وانظر إلى العظام كيف ننشزها ونكسوها لحما فلما تبين له قال أعلم أن الله على كل شيء قدير صدق الله مولانا العظيم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அருளினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் தெளிவுகளை விளக்கமாக விவரமாக நாம் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு ஆயத்துகளின் விளக்கமும் கிதாபுடைய ஆசிரியர், அதனுடைய இலக்கியம் மற்றும் அதனுடைய அகராதி பொருள்கள், அந்த ஆயத்துகள், அதற்கு முன்னுள்ள ஆயத்துகள், இவைகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள், இன்னும் இந்த ஆயத்தின் முடிவிலே ஒவ்வொரு ஆயத்துகளின் ஒவ்வொரு வசனங்களின் முடிவிலேயும் அந்த வசனங்களின் மூலம் கிடைக்கப்படக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பதையும் தெல்ல தெளிவாக எடுத்து கூறுகிறார்கள். அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் 257 ஆயத்துகளை கடந்து 258வது ஆயத்தான அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹ் என்று ஆரம்பமாகி யஅதீனக ஸஅயன் வஅலம் அன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம் என்று முடியும் ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை தான் பார்த்து வருகிறோம். பாடத்தின் அடிப்படையில், பாடவரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது 386வது பாடமாக இருக்கிறது. 386 என்ற பாடத்தை அடைந்திருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அல்லாஹுவின் வல்லமையை உறுதி கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ஆற்றல் மிக்கவன், அவன் அலாதியான பேராண்மை கொண்டவன், பேராற்றல் கொண்டவன், எல்லா வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவன். அல்லாஹுவை மீறி எதுவும் கிடையாது. ஃபலா காலிப லக்கும் யன்சுருக்கும் அல்லாஹு ஃபலா காலிப லக்கும். அவன் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பித்து விட்டால் உங்களை மிகைப்பவர் எவரும் கிடையாது. அல்லாஹு தாலா தான் உயர்ந்தவன். வலா யுலா, அவனை விட உயர்ந்த வஸ்து எதுவும் கிடையாது. அல்லாஹு தாலா தான் எல்லாருக்கும் தீர்ப்பளிக்கக்கூடியவன். அவன் மீது யாரும் தீர்ப்பு வழங்க முடியாது. எல்லா ஆற்றலையும் உறுதியையும் கொண்ட அல்லாஹு தாலாவுடைய குதிரத்தின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வதுதான் நம்முடைய அசலான நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை எந்த அளவிற்கு நாம் விளங்குவோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய ஈமானில் பலம் ஏற்படும். அதனால்தான் அல்லாஹு தாலா பல இடங்கள்ல ஆயத்துகள்ல அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆற்றல், அவனுடைய பலம், இதை பற்றி பல இடங்களில் கூறுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் தன்னுடைய பலத்தை எடுத்துச் சொல்வதற்கு அல்லாஹு தாலா காண்பிக்கக்கூடிய அத்தாட்சிகள் பார்த்தாலே தெரிந்துவிடும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை. பெரும் பெரும் வஸ்துக்களை ஒன்றுமில்லாத சிறு சிறு வஸ்துக்களின் மூலம் அழித்ததை பார்க்கிறோம். அல் ஃபீல், யானை கூட்டங்கள், யானை படைகளை அபாபீல் என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவி கூட்டத்தின் மூலமாக துவம்சம் செய்வதை பார்க்கிறோம். இதுபோல் இதற்கு முன்னால் பார்த்த அந்த ஆயத்துகளிலே நம்ரூத் போன்ற பெரிய பெரிய அரசனை, பெரும் பெரும் படைகளை திரட்டிய அவனை
கொசுக்களுடைய படைகளை கொண்டு, ஈக்களுடைய படைகளை கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வைத்ததை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அனைத்து ரீதியாகவும் வல்லமை பெற்றவன். அனைத்து ரீதியான குதிரத்தையும் மக்களுக்கு அல்லாஹு தாலா குரானிலே விலக்கி காண்பிக்கின்றான். அல்லாஹ்வுடைய படைக்கும் ஆற்றலை பற்றி சொல்லுகிறான், பரிபாலிக்கும் ஆற்றலை பற்றி எடுத்து கூறுகிறான், உணவளிக்கும் ஆற்றலை பற்றி எடுத்து கூறுகிறான். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். மேலும் படைப்பின் விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹு தாலா தெளிவான முறையிலே எல்லா விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். எனவே யாரும் அவனை மிஞ்ச முடியாது. அவனுடைய ஆற்றலை யாரும் மிஞ்ச முடியாது. அவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவன் தான் அல்லாஹ். இந்த அல்லாஹ்வுடைய சக்தியை விளங்குவதற்குத்தான் இந்த குர்ஆன். எத்தனையோ பெருமை அடித்தவர்கள் இன்று காணாமல் போய்விட்டார்கள். எத்தனையோ அரசர்கள் நான் தான் என்று சொன்னவர்கள் எல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவனுக்கு ஏற்றார் போல் காரூன் செய்த அநியாயம், அவன் செய்த அட்டூழியம் உலகத்திற்கே பாரமாக திகழக்கூடிய அளவிற்கு அவன் தன்னை பெரிதாக நினைத்தான். அல்லாஹு தாலா இந்த பூமிக்கே பாரம் இல்லாமல் அவனை உள்ள இழுத்துட்டான். ஃபிரௌன் நதியை கொண்டும் பெருமை அடித்தான். பாருங்கள், தஜ்ரீமின் இந்த நைல் நதியினுடைய வீட்டின் வழியாக ஓடுகிறது என்பதாக, நான் தான் இறைவன் என்பதாக. அல்லாஹு தாலா அவனை அந்த தண்ணீரை கொண்டே அழித்ததை பார்க்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு இடங்களிலேயும் படைப்பின் விஷயத்தில் எடுத்துக்கொண்டால், தந்தை இல்லாமல் தாய் இல்லாமல் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை உருவாக்கினான். எந்தவித முன்மாதிரியும் இல்லை. ஹஜ்ரத் அவ்வா அலை இஸ்லாம் அவர்களையும் உருவாக்கியதை பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை எந்தவித தந்தை இல்லாமல் அல்லாஹு தாலா உருவாக்கினான். எனவே அல்லாஹுடைய குதிரத் வல்லமை விளங்க வேண்டும். அதை விளங்குவதுதான் நம்முடைய அசல் நோக்கமாக இருக்கிறது. அதன் மூலம்தான் நம்முடைய ஈமானிலும் உறுதி ஏற்படும். அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய குதிரத்தை பற்றி பேசத்தான் இந்த ஆயத்தில் நாம் சொல்ல வருகிறோம். வாருங்கள், உள்ளே செல்லலாம். அல்லாஹுடைய குதிரத்தை, அலாதியான ஆற்றலை காணலாம் இன்ஷா அல்லாஹ். وَلِنَجْعَلَكَ آيَةً لِلنَّاسِ. அதாவது ஃபஅல்னா, நாம் செய்தோம், மா ஃபஅல்னா, எதை செய்தோமோ அதை நாம் செய்து முடித்தோம். லித்துதரிக்க குதிரத் அல்லாஹி சுப்ஹானா, அல்லாஹுடைய ஆற்றலை வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக, அடைந்து கொள்வதற்காக வேண்டி. ஒலி நஜஅலக, உங்களுக்கு ஆக்கி வைத்தும், முஅஜிஸத்தன் லாஹிரத்தன், ஒரு தெளிவான பகிரங்கமான அற்புதமாக நாம் ஆக்கி வைத்தோம். ததுல்லு அலா கமாலி குதிரத்தினா, நம்முடைய முழு வல்லமையின் மீது அறிவிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு காண்பித்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல ஹஜ்ரத் உசைர் அலி இஸ்லாம் என்பதாகவும் அர்மியா அலை இஸ்லாம் என்பதாகவும் அந்த அரசர் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அண்ணா யுஹி ஹாதி இல்லாஹு பாத மௌத்திஹா, அல்லாஹ் எவ்வாறு இந்த ஊரை திரும்ப உயிர்ப்பிப்பான் என்பதாக கேட்டார்கள் அந்த நபி அவர்கள். இப்போ இந்த இடத்துல ரப்பி எவ்வாறு உயிர்ப்பிப்பான் என்றால் என்ன? எந்த ஊரை பற்றி பேசுகிறார்கள்? எது சம்பந்தமான விஷயம் இங்கு பேசப்படுகிறது என்றால், இந்த சம்பவம் ஹஜ்ரத் வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹு தாலா அர்மியா என்ற ஒரு மனிதரை நாஷியா இப்னு உமூஸ், அர்மியாங்கிற ஒரு தூதர், நாஷியா இப்னு உமூஸ் என்ற பனி இஸ்ரேலுடைய அரசனின் பக்கம் அனுப்பி வைத்தான். அப்போ அர்மியா அலை இஸ்லாம் அவர்கள் எதுக்கு அனுப்பி வச்சான்னு சொன்னால், அவர் இவனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இவன் நல்ல அல்லாஹ்வின் நிறைய நலவுகளை கொண்டு வந்து இவனுக்கு சேர்க்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ்வுத்தாலா அனுப்பி வைத்தான். அப்போ பனி இஸ்ரேலர்களில் பலவிதமான பிரச்சனைகள், குழப்பங்கள் ஏற்பட்டது. பாவங்களை அடுக்கடுக்காக செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம், ஹஜ்ரத் அர்மியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கலாம். நீங்கள் உங்கள் கூட்டத்தாருக்கு நசீஹத் செய்யுங்க, அவர்கள் மீது என்னுடைய நியாமத் என்ன இருக்குங்கிறத எடுத்து சொல்லுங்க.
இன்னும் அவர்களுடைய இந்த நிலைகளை அவர்களுக்கு விளங்கச் செய்யுங்கள். இன்னும் அவர்களை நல்ல விஷயத்தின் பக்கம் அலைங்க. அப்போ அர்மியா அலை இஸ்லாம் அவங்க சொன்னாங்க, ரப்பி இன்னி தஈஃபுன், நான் பலகீனமானவனாக இருக்கிறேன். இல்லம் தொகவினி, நீ எனக்கு சக்தி தரவில்லை என்றால் நான் பலகீனமானவன். ஆஜிசுன் இல்லம் தப்லுகனி, ஆஜிசுன் இல்லம் தப்லுகனி மஹ்தூன். ஆஜிசுன், நான் பலகீனமானவன். இல்லம் தப்லுகனி, நீ எனக்கு நீ என்னை அடையவில்லை என்றால். மஹ்தூலுன், பலகீனமானவன், ஏமாற்றப்பட்டவன். இல்லம் தன்சுருனி, நீ உதவி செய்யவில்லை என்றால் நான் ஏமாற்றப்பட்டவன் என்பதாக அல்லாவிடம் முறையிடுகிறார்கள். ஃபக்கால் அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா சொன்னா, இன்னி உல்ஹிமுக்க, நான் உங்களுக்கு சில விஷயங்களை உள்ளத்தில் ஒதுக்க செய்கிறேன். நீங்கள் மக்கள்கிட்ட போய் நசீத் பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. அப்போ அருமையா அலை இஸ்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் அல்லாஹு தாலா அவருக்கு அனுப்பி வச்சுட்டான். அல்லா தாலா என்ன செஞ்சான், அவனுடைய உள்ளத்தில் போட்டான். போட்டுட்டு அந்த நேரத்தில் ஒரு பலீகான ஒரு நல்ல சிறந்த ஒரு பயான் பிரசங்கம் ஒன்று பேசுனாங்க. அதாவது அல்லாஹ் வழிபடுவதனுடைய நன்மைகள் என்ன இருக்கு, அல்லாஹுக்கு மாறு செய்வதனுடைய தண்டனைகள் என்ன உள்ளது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து சொன்னார். அப்போ அதனுடைய கடைசியில் ஒரு விஷயத்தை சொன்னான் அல்லா தஆலா, நிச்சயமா நான் என்ன செய்கிறேன், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக உங்களுக்கு நான் துணை இருப்பேன். நான் இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னா குழப்பத்தை இந்த பனி இஸ்ரேல் மேலே இறக்கி வைப்பேன். அதில் உள்ள பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் அப்படி பதறி போயிடுவாங்க. மேலும் நான் ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஜப்பாரை நான் அவர்கள் மீது சாட்டி விடுவேன். எப்படிப்பட்ட ஜப்பார்? ஃபாரிஸ் நாட்டு ஜப்பார். கடுமையான தோற்றம் கொண்ட ஒரு மனிதனை அவர்கள் மீது சாட்டி விடுவேன். இன்னும் அவருடைய உள்ளங்களிலே பயத்தை, கடுமையான அச்சத்தை போட்டுவிட்டு அவருடைய உள்ளங்களிலிருந்து ரஹ்மத்தை, அவனுடைய உள்ளத்திலிருந்து, அந்த அரசனின் உள்ளத்திலிருந்து யார் மீது நான் சாட்டுகிறேனோ, யாரை சாட்டுகிறேனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து இரக்கத்தை, ரஹ்மத்தை எடுத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ அவனை ஒரு கூட்டம், எவ்வளோ கூட்டம், பெரிய கூட்டம் பின்பற்றணும்னு சொன்னால் அந்த அரசனை பெரும் கடும் இருள் போன்ற, அந்த இருள் ஆச்சுன்னா எவ்வளோ தொலைக்கு கூட்டம் இருந்தால் இருளாகும், அது போன்ற ஒரு கூட்டம் அவனை பின்பற்றி வரும். அப்போ அல்லாஹ் அந்த விஷயத்த அவங்களுக்கு அறிவித்தான். நான் பனி இஸ்ரவேலை அழிக்க போகிறேன். யாரை கொண்டு? யாபிஸ் என்பவனை கொண்டு. யாஃபீஸ்ங்கிறது பாபிலோனை சார்ந்தவன். யாஃபிஸ் என்பவரை கொண்டு பனி இஸ்ரவேலை அழிக்கக்கூடிய என்பதாக சொன்னாங்க. யாஃபிஸ் என்பவர் பாபிலை சார்ந்த ஒரு மனிதர். யாஃபிஸ் இப்னு நூஹ், நூஹ் அலை இஸ்லாமுடைய மகனான யாஃபிஸ் என்பவருடைய குழந்தைகளிலிருந்து உள்ளவர் என்பதாக அல்லாஹு தாலா வஹி அறிவித்தான். யாஃபிஸ் இப்னு நூஹ், யாஃபிஸ் இப்னு நூஹ் என்பவரை வைத்து நான் அந்த கூட்டத்தை பனி இஸ்ரவேலை அழித்து விடுவேன். அது நூஹ் அலை இஸ்லாமுடைய அந்த சந்ததியில் வந்தவங்க. யாஃபிஸ் நூஹுங்களுடைய மகனார். இந்த விஷயத்தை அர்மியாங்கிறவர், அந்த அர்மியா ரசூல் கேள்விப்படுறார். பனி இஸ்ரவேல் கூட்டம் அழிக்கப்படும் என்று கேட்ட உடனே சத்தம் போடுறாரு, அழுகிறாரு, சட்டையை கிழித்து கொள்றார், தலையில மண்ணவாரி போட்டுட்டு அழுகிட்டே போறார். அப்போ அதாவது தன்னை பணித்து கொள்றார் அந்த காலத்துடைய அடிப்படையில். இந்த உம்மத்தில் நமக்கு இந்த மாதிரி செய்யறது கூடாது. இந்த உம்மத்தில் சட்டையை கிழிக்கிறது, மண்ணள்ளி தலையில போடுறது, எந்த ஒரு சோகமான விஷயத்துக்கும் அந்த மாதிரி செய்யறது கூடாது. இந்த அளவுக்கு ஜனாசாவை கூட அழக்கூடாது சத்தமிட்டு என்பதாக சொல்லப்படுது. இப்போ இந்த விஷயத்தை அல்லாஹுத்தலா பார்க்குறான். அந்த நேரத்தில் பணிவினுடைய வெளிப்பாடு. உங்களுடைய அழுகையும் பணிவையும் பார்த்தவொன்னே அல்லாஹ் கூப்பிட்றாங்க, யாருமையா உன் மீது நான் அறிவித்த வஹி என்பது கஷ்டமாகி விட்டதா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா யா அல்லாஹ், நீ ஒன்று செய், என்ன நீ அழித்து விடு, பனி இஸ்ரவேலை அழிப்பதற்கு முன்பாக நீ என்னை அழித்து விடு என்பதாக அல்லாஹ்விடம் கேட்கிறார். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை, என் கம்பீரத்தின் மீது ஆணையாக சொல்கிறேன்,
நான் பனி இஸ்ரவேலை அழிக்க மாட்டேன் எதுவரையும் என்றால் இந்த விஷயத்துல உனக்கு முன்னாடி நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னோன்னே அவர் சந்தோஷமாயிறார். அருமையாக ரொம்ப சந்தோஷமாகி அவருடைய மனம் கொஞ்சம் குளிர்ந்தது. அப்போ அல்லாஹ் அப்போ சொல்றாங்க, யா அல்லாஹ், யாரை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உண்மையை கொண்டு அனுப்பிய என் அல்லாவே, நான் பனி இஸ்ரவேலுடைய அழிவை என்னால் பொருந்திக் கொள்ள முடியலை அப்படின்னோடனே சரின்னொன்னே அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மலக்கு வரார். அவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். ஒரு மலிக்கு ஒருத்தர் ஒரு அரசர் வராரு. அந்த அரசர்கிட்ட வர அந்த இவர் அரசர்கிட்ட வராரு. ஹஸ்ரத் அருமையா அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்த அரசர்கிட்ட சொல்கிறாங்க. அறிவிச்சு சொல்லிட்டு அவர் அந்த அரசர் நல்ல அரசராக இருக்கார். அப்போ இந்த விஷயத்தை கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹுத்தாலா நம்மளை வேதனை செஞ்சால் அது நம்முடைய பாவங்களை கொண்டு நடக்குது, அவன் மன்னிச்சான்னு சொன்னால் அது அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு நடக்கும் என்பதாக சொல்லி முடித்த உடனே அவங்க எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, வஹீக்கு பிறகு 3 நாட்கள் அப்படி அமைதியாகிடுறாங்க. அதுக்கு பிறகு திரும்ப என்னது, பாவத்தில் தொடர ஆரம்பிச்சிருது, தீமையில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திரும்ப வஹி வருது, அவங்களுடைய அழிவு நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த அரசர் என்ன செய்கிறாரு, தௌபாவின் பக்கம் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வாங்க, ஒரு நல்ல அரசன் பனி இஸ்ரவேலரை அல்லாஹ்விடம் வந்து தௌபா செய்யுங்கள் என்பதாக அழைக்கிறார். தௌபாவுக்கு அழைத்தவுடன் அவங்க எல்லாம் மறுக்கிறாங்க, நாங்கள் வர முடியாது. உடனே அல்லாஹு தாலா அப்போ தான் புக்த நசருங்கிறவனை, பாபிலை சார்ந்த புக்த நசர் என்பன அவங்க மீது சாட்டுறான். அவன் என்ன செய்கிறான், 6 லட்சம் படையுடன் வெளியேறி வந்து பைத்துல் முகத்தஸ்க்கு வரான். வந்து எல்லாரும் என்ன செய்கிறான், சண்டை போடுறான், பிரிக்கிறான். முதல்ல பிரித்து செய்திகளை என்ன செய்ய கொண்டு போய் பனி இஸ்ரவேலுடைய அரசர் எல்லாத்தையும் பிரித்து என்ன செய்யறான். அருமையாக சொல்கிறாரு, அல்லாஹு தாலா என்னது உனக்கு வஹி அறிவித்தான். இப்போ அருமையாக சொல்ல, நிச்சயமாக அல்லாஹ்வுல இந்த வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான், நான் அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கேன் என்பதாக சொன்ன உடனே அப்போ அந்த அருமையா அவர்களுக்கு தவணை மவுத்து நெருங்கிறது. நெருங்கினோன்னு அல்லாஹ்வுல அருமையான பக்கம் ஒரு மலக்கு அனுப்பி வைக்கலாம். அவர் மனிதருடைய தோட்டத்தில் வரார். அந்த மலக்கு மனிதருடைய தோட்டத்தில் பனி இஸ்ராயலுடைய மனிதர் தோட்டத்தில் வந்து அருமையாட்ட கேட்குறாரு. அருமையாக கேட்குறாரு, நீ யார்? நான் பனி இஸ்ராயலுடைய ஒரு மனிதன், நான் ஒரு விஷயத்தை உன்ட்ட கேட்குறதுக்காக வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படிங்க? என்னுடைய குடும்ப விஷயமாகவும் என்னுடைய விஷயம், என்னுடைய சொந்தக்காரில் நான் ஒட்டி வாழ்கிறேன். அவரின் பக்கம் என்னால் நல்ல முறையில் தான் நடந்து கொள்கிறேன். அவர்களும் எனது என்னுடைய கண்ணியத்தை அவன் அதிகரிக்கலை, என் மீது கோபத்தை தான் என்ன செய்கிறாங்க, அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எவ்வளோ உபகாரங்கள் செஞ்சு கொண்டே இருக்கேன், ஆனால் அவர்களும் எனக்கு எதிர்ப்பு தான் செஞ்சு கொண்டே இருக்காங்க. எனக்கு இந்த விஷயத்தில் ஃபத்வா கொடுங்க என்று சொன்ன உடனே அருமையா அவர்கள் சொன்னாங்க, நீங்கள் அவங்களுக்கு மத்தியில், அதாவது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள விஷயத்தை நல்ல முறை நடந்து கொள்ளுங்க, அவங்கள சேர்ந்தே வாழுங்க, அதே மாதிரி அவங்கள்ட்ட ஹைரை கொண்டு நலவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த மலைக்கு போயிடுறாரு. போயிட்டு கொஞ்ச நாள் அதே மாதிரி தங்கியிருக்கிறார். கொஞ்ச நாள் இருந்து திரும்ப வரார். அதே மனிதனுடைய தோற்றத்தில் வந்து அருமையா அவர்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு அருமையாளர் சில கேட்குறேன், நீ யார் என்பதா? நான் அந்த மனிதர் தான், உங்கள்கிட்ட வந்து என்னுடைய குடும்ப விஷயமா ஃபத்வா கேட்டேன், அந்த மனிதன் தான் என்று சொன்ன உடனே அப்போ அருமையாக அவங்க சொல்கிறாங்க, இப்போ அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்குது, உனக்கு எப்படி செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க, யார் நபி அல்லா, யாரை கொண்டு அல்லாஹ் அவங்களை அனுப்புனான் நபியாக, அவங்க வந்து என்ன செய்யலை, அந்த எந்த விதமான சங்கையும் எனக்கு செய்கிற மாதிரி தெரியல. அப்போ என்னது, என்னுடைய ரகம் எல்லாமே நான் அவங்களுக்கு இறக்கத்தை காமிச்சேன், எல்லாமே அவங்க எதுவுமே செய்யலை அப்படின்ன உடனே அப்போ அருமையாக சொல்ல, அப்போ இப்பவும் போ, அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்து கொள், அல்லாட்ட கேளு, அல்லாஹ்வுல அவனுடைய அடியார்களை சரி செய்வான் என்பதாக சொன்ன உடனே அப்போ அந்த மலைக்கு எஞ்சி கொஞ்ச நேரம் போயிட்டு வந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு புக்த நசர் இறங்கி தன்னுடைய படையோட வந்து பைத்துல் முகத்தஸில் இறங்கிறார். இறங்கினோட பனி இஸ்ரவேலர்கள் வந்து பயந்துடுறாங்க. அப்போ அவங்களுடைய அரசன் அருமையா அவர்களுக்கு சொல்கிறாங்க, நபி எல்லாவே, எங்கே அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆனது? அல்லாஹ் தஆலா நீங்கள் இருக்கும்போது உங்களை அழிக்க மாட்டேன்னு சொன்னாலும் என்ன ஆனதுன்னு உடனே இப்போ அருமையாளர் சொல்கிறாங்க, நான் என் ரப்பிட்ட கேட்குறேன், ரப்பின் மீது நான் உறுதியான நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்ன உடனே அந்த அந்த மனிதர் அந்த அரசர் அந்த மலைக்கு என்ன செய்றாரு, அருமையாட்ட வராரு. வந்து என்னது, அவங்க வீட்டுடைய பைத்துல் முகத்தஸுடைய சோருக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. அப்போ அதே மாதிரி அவங்க சுபசெய்தி சொல்கிறாங்க, ரப்பினுடைய சுபசெய்தி, அது ரப்பு வந்து உதவி செய்யுங்கிறத, அவன் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்பதை சொல்கிறாங்க. அப்போ அருமையாக கேட்டார், நீ யார்? திரும்ப அந்த மலைக்கு வந்து உட்காந்துட்டு இது போல சொல்லவும், நீ யார் என்பதாக கேட்கிறார்.
நான் தான் உங்களிடம் இருமுறை வந்தேனே என் குடும்ப விஷயமாக பத்துவா கேட்டு வந்தேன், என்னுடைய நிலைமை இப்படின்னு சொன்னேன். இப்போ அருமையாக சொன்னார். இப்போ என்னது, நீ அவங்களுக்கு என்ன செய், இப்போ அவளுக்கு தெளிவு ஏற்பட்டுருச்சு, நீ அவங்களோட இருக்கிற அப்படின்னா அந்த மலக்கு சொல்கிறாரு, நபி அல்லாவே ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏற்படுது அவங்கள்ட்ட இருந்து. என்ன இந்த நாள் வரைக்கும் நானும் பொறுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய அமல் என்னது, அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத விஷயத்த சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு உடனே அருமையாக சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன அமல் அவங்கள்ட்ட பார்த்து அல்லாஹ் பொருந்தி கொள்ளாத அமல் என்ன விஷயத்த நீ அவங்கள்ட்ட பார்த்தன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய அமல் என்னன்னா அல்லாவுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல். இப்போ அல்லாஹ்லாம் என்னது அதில் கோவப்பட்டான். அப்போ நான் அதை அறிவிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட வந்தேன். அதுக்கு தான் இது அல்லாஹ் கொண்டு அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களை அல்லாஹ்ல யாரை உண்மையை கொண்டு அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது நான் அழைக்கிறேன், உங்களை வந்து என்னது அதன் பக்கம் அழைக்கிறேன், நீங்கள் அவங்களுக்கு எதிராக பதுவா செய்யுங்க, அவங்க அழியட்டும். அப்போ அருமையாக சொல்கிறாரு, வானம் பூமியினுடைய இறைவனே யாதல் ஜலாலி வலிக்கிறாம், அவர்கள் உண்மையின் மீது இருந்தால், நேர்வழியின் மீது இருந்தால் அவங்கள நீ பாக்கி வை, அவங்க நீ பொருந்தாத அமல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள அழிச்சிரு என்பதாக சொன்னாங்க. அவ இந்த வார்த்தை அவளுடைய வாயிலிருந்து வெளியாச்சு. அதாவது என்ன செஞ்சான், ஒரு கடுமையான இடியை வானத்திலிருந்து இறக்குனான் பைத்துல் முகத்தஸின் மீது. அது அப்படியே என்னது, அந்த குர்பானுடைய இடமெல்லாம் என்ன செஞ்சு அப்படியே எரிந்து விட்டது. அப்போ 7 கதவுகள், அந்த கதவுகள்லேருந்து 7 கதவுகள் எரிந்து விட்டது. அப்போ இது அருமையாக அவர் பார்த்தவொன்னே சத்தம் போட்டார், ஆடைகளை கிழிச்சிக்கிட்டு மண்ணை தூக்கி தலையில் போட்டார். சொன்னார், யா மாலிக்க சமாவாத்தி உள்ளார், உன்னுடைய வாக்குறுதி என்னாச்சு, நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்த, அதாவது நான் இருக்கும் வரைக்கும் இதை அழிக்க மாட்டேன் என்பதாக. அப்போ அல்லா தாலா சொன்னால் அழைக்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர்களுக்கு வந்து எது ஏற்பட்டதோ அதுதான் ஏற்பட்டிருக்கு, உன்னுடைய ஃபத்வாவுடைய அடிப்படையில் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது, நீ அவர்களுக்கு எதிராக பதுவா செஞ்சு அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு தண்டனை இறங்கியிருக்கிறது என்று சொன்ன உடனே அவர் உறுதி கொள்றார் அருமையா. அப்போ அந்த மலக்கை கொண்டு அல்லாஹ் சோதிச்சிருக்கான் இவரை. கேட்க வந்தவர் அல்லாவுடைய தூதுவர் மலக் என்பதாக தெரிஞ்சு கொண்டு அவர் அருமையான செஞ்சார். அங்கேருந்து வெளியாகி அப்படி போய் காட்டுக்கு போயிட்டார், காட்டு விலங்குகளோட சேர்ந்துட்டார். அங்கே போய் வாழ ஆரம்பிச்சிட்டார். பக்தர் அவனுடைய படையோட உள்ள வந்து பைத்துல் முகத்தஸ் வந்து உள்ள நுழைஞ்சு ஷாமை வந்து இல்லாமாக்கிட்டு பனீஸ்லாம் கொலை செஞ்சான். எந்த அளவுக்குன்னா எல்லாரையும் கொலை செஞ்சான், பைத்துல் முகத்தஸ் நாசமாக்கினான். அவனுடைய படைகளை வந்து ஏவனா என்ன செய்யுங்க, ஒவ்வொருவரும் அந்தந்த தன்னுடைய அந்த தலையில் உள்ள அந்த உருக்கு சட்டை, தலையில் உருக்கு அவசரம், தலையில் உள்ள இதெல்லாம் மண்ணை நிரப்பி பைத்துல் முகத்தஸுக்குள்ளே போடுங்க என்பதாக சொல்லி பைத்துல் முகத்தஸ் ஃபுல்லாக மண்ணாக என்ன செஞ்சான், ஆக்கி வச்சுட்டான். அப்போ இந்த மாதிரி இந்த ஊரில் பைத்துல் முகத்தஸ் ஊரில் யாரெல்லாம் மீதம் இருக்காங்க அவங்களாம் ஒன்று கூட்டுங்க. மனுஷன் சிறியவர் பெரியவர் எல்லாவரையும் ஒன்று கூட்டி அவங்களேருந்து 70,000 பேர் எடுத்தான். 70,000 பேர் எடுத்து அவங்கள பிரித்து கொடுத்து அரசர்களுக்கு மத்தியில் ஒவ்வொருத்தருக்கும் என்னது 4 பேராக என்ன செஞ்சால் திருப்பி கொடுத்தான். குழந்தைகள் 4 அடிமைகளாக கொடுத்தான். அப்போ சொல்லுவாங்க, அந்த அடிமையில தான் தானியால் அலை இஸ்லாம் இருந்தாங்க, ஹனானியா அலை இஸ்லாம் இருந்தாங்க, உசைர் அலை இஸ்லாம் இருந்தாங்க என்பதாக ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்போ அவங்கள மத்தியில் பிரித்து கொடுத்து 3 பிரிவாக பிரித்து ஒவ்வொருத்தங்களையும் கைதியாக ஆக்கி அனுப்பி வச்சான். கைதியாக ஆக்கி அனுப்பி வச்சான். அப்போ அதுக்கு பிறகு தான் அருமையா அலை இஸ்லாம் குதிரையில் போனாங்க என்றதாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த ஊரை கடந்து போனாங்க. ஆனால் சரியான கவுல் என்னன்னு சொன்னால், அப்போ அவங்க அந்த இடத்த திரும்ப வந்து பார்க்கும்போது தான் இது எப்படி அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அசலில் வந்து உசைர் அலை இஸ்லாம் தான் கடந்து போனாங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த புக்தனசருடைய பைத்துல் முகத்தஸை வீணாக்கி கைதிகளாக கொண்டு சென்ற போது அதில் உசைர் அலை இஸ்லாம் தானியா அலை இஸ்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி தாவூத் அலை இஸ்லாமுடைய குடும்பத்தாரை சார்ந்த 7,000 நபர்கள் இருந்தார். 7,000 நபர்கள் இருந்தாங்க. உசைர் அலை இஸ்லாம் அந்த அதிலிருந்து வெற்றி பெற்ற போது பாபிலிருந்து வந்து என்ன செஞ்சாங்க, கழுதியில் தன்னுடைய இந்த இடத்த கடந்து போனாங்க. தீர ஹிருக்கலுங்கிற இடத்த கடந்து போனாங்க. தஜல்லாவுடைய அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அதை கடந்து போகும்போது அப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே யாரையுமே பார்க்கல, எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்க போகும்போது பார்க்குறாங்க அவங்கள்ட்ட பழம் இருக்குது, ஜூஸ் இருக்குது. அப்போ அதுலேயும் குடிச்சிக்கிறாங்க, சாப்பிட்டுக்கிட்டாங்க. அப்போ மீதி உள்ள அந்த பழத்தை என்ன செய்கிறாங்க, கூடையில் வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி அந்த ஜூஸை பாட்டிலில் வச்சுருந்தாங்க. அப்போ ஊரினுடைய அழிவை பார்த்ததுக்கு பிறகு கேட்டாங்க, இதை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதாக கேட்ட உடனே தான் ஆச்சரியமாக கேட்குறான். கேட்டவுடனே அல்லாஹ் என்ன செய்யறான், அண்ணா யொஹி ஆதி இல்லாஹு பாத மௌத்திஹா என்பதாக சொன்ன உடனே தான் அல்லாஹ் அவரை என்ன செய்யலாம், மௌத்தாக்கி திரும்ப எழுப்புறான். ஜூஸ் அவனை மௌத்தாக்கி எழுப்புறான். 100 வருஷம் மௌத்தாக்குறான். அவளுடைய ஹிமாரையும் மௌத்தாக்கிட்டான், கழுதையும். ஆனால் ஜூஸ் இதெல்லாம் அப்படி இருந்துச்சு. அவருடைய கண்களை தெரியாமாக்கிட்டான், யாருமே நினைச்சும் இல்லை, பார்க்க முடியல. அப்போ அது செஞ்சு அந்த
கண்களை யாரும் பார்க்காத அளவுக்கு ஆக்கிட்டான். அதே மாதிரி அவங்களுடைய கீரிக்கிழங்கு விலங்கு பறவைகள் கறியை கொத்தி சாப்பிடாத அளவுக்கு அல்லாஹ்வுத்தாலா ஆக்கிட்டான் அந்த கழுதையுடைய விஷயத்துல. அவனுடைய முகத்துடைய விஷயத்துல 70 வருஷம் கழிஞ்ச பிறகு அல்லாஹ்வுத்தாலா ஒரு மலக்கை அனுப்பி என்ன செய்யறான், ஃபாரிஸ் என்ற மலக்கை அனுப்பி அவருக்கு நௌஷக் என்பதாக சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் அவங்கள வந்து என்ன செய்யறான், எந்திரிக்க சொல்லி ஏவலான்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பைத்துல் முகத்தஸ்க்கு அவங்க போனாங்க. அந்த அளவுக்கு விஷயங்கள் சொல்லப்படுது. அப்போ அவங்களுடைய வயசு 40 என்பதாகவும் 30 என்பதாகவும் சொல்லப்படுது. நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய வயசு 30 40, அவங்களுடைய மகனார் வயசு 120, பேரனார் வயசு 90 என்பதாக சொல்லப்படுது. சரி, அதே மாதிரி உயிர்ப்பித்தது முதலாவது அல்லாஹ்வுடைய கண்களை தான் உயிர்ப்பித்தான், கண்களைத்தான் உயிர்ப்பித்தான். சரி, அடுத்ததாக ஒலி நஜஅலக ஆயா, ஒலி நஜஅலுக ஆயத்தல் லின்னாஸ், மக்களுக்கு ஒலி நஜஅலக, அதாவது இதை ஆக்கணும், ஒலி நஜஅலுக ஆயத்தல் லின்னாஸ், மக்களுக்கு இதை உங்களுக்கும் உங்களை போல உள்ள மக்களுக்கும் நாம் அதை அத்தாட்சியாக ஐ ஃபால்னா மா ஃபால்னான்னு சொல்லிட்டு ஒலி நஜஅலக, ஒலி நஜஅலக முஅஜிஸத்தன் லாஹிரத்தன் ததுல்லு அலா கமாலி குதிரத்தினா வந்தூர் இலல் இலாமி கைஃப நுன்ஷிசுஹா சும நக்சுஹா லஹ்மா. இப்போ நீங்கள் பாருங்கள் நம்ம எப்படி அதை ஒன்று சேர்க்கிறோம், அதனோடு அந்த எலும்பிலே கரியை எவ்வாறு இணைக்கிறோம் என்பதை பாருங்கள். ஐ தஅம்மல் ஃபி இலாமி ஹிமாரிக்க, அவனுடைய கழுத நஹிரத்தை சின்ன பின்னமாக சிதைந்து போன அந்த கழுதையினுடைய எலும்பை நீங்கள் பாருங்கள். கைஃப துரக்கிப் கைஃப கைஃப நுரக்கிபு பாலாஹா ஃபௌக பாலின், சிலதோடு நாங்கள் எவ்வாறு இணைக்கிறோம் என்பதை பாருங்கள். வான்ட தந்தூர், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, சும்மா நக்சுவா லஹ்மா பி குதிரத்தினா, பின்பு நம்முடைய குதிரத்தை கொண்டு நம்முடைய சக்தியை கொண்டு அதை நாம் எலும்பாக மாற்றி அதை வந்து இணைக்கிறோம், அதை ஒன்று சேர்க்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்றோம். சும்மா நக்ஸ் தக்ஸூஹா, பிறகு நாம் என்ன செய்கிறோம், நக்ஸூஹா நாம் அதை எலும்பாக மாற்றுகிறோம், அதை சரி செய்கின்றோம் என்பதாக ஹஜ்ரத் அல அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கலாம். அப்போ இதை நம்ம எப்படி அல்லாஹ் தஆலா செய்கிறான், அவனுடைய இதை எப்படி உயிர்ப்பிக்கிறான், அப்போ எந்த அளவுக்கு அது இப்போ மக்கி போனதை சரி செய்கிறான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. உடம்ப, அதுபோல் எலும்பை, இப்படி ஒவ்வொன்றையும் எப்படி சரி செய்கிறாங்கிறது அல்லாஹ்வுடைய குதிரத்தில் உள்ளது. இது அல்லாஹ் எப்படி இதான் என்ன அஹ்யா உசைர் அலைஹிஸ்ஸலாத்தையோ அல்லது அரிமியா அலைஹிஸ்ஸலாத்தையோ அல்லாஹ் என்ன செஞ்சான், உயிர்ப்பித்தான். ரெண்டு பேரில் யார், ரெண்டு கவுல் இருக்குது, அரிமியா அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும் உசைர் அலைஹிஸ்ஸலாம் என்பதாகவும். அப்படின்னா அவன் என்ன செஞ்சான், அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க, அதை பார்க்குறாங்க, கழுதெல்லாம் வந்து நாஸ்தியாகி ஒன்றுமில்லாமல் கிடக்குது. அவன் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன செய்யணும், அல்லாஹ் ஒரு காற்றை அனுப்புகிறான். அந்த காற்று அப்படியே வந்து என்ன செய்யுது, கழுதையினுடைய எலும்பை போய் சேருது. அது சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை ஒரு பள்ளம் மேலாம் தள்ளி கொண்டு வந்து அதை அப்படியே ஒன்று சேர்க்குது. அப்போ அதில் சிலதோடு சேருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, எலும்பில் கொண்டு அந்த விஷயத்தை பொறுத்துறான். அப்போ அது தன்னுடைய இடத்துக்கு திரும்ப போயிடுது. அப்போ அது கழுதையாக மாறுது. அப்போ எலும்பில் கொண்டு கறியை வச்சு அதுக்கப்புறம் கழுதையா ஒன்று சேர்த்து அப்புறம் ரத்தத்தை கொண்டு அதில் வைக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்குரிய உடலெல்லாம் சேர்த்து வச்சு இந்த நரம்புகள் ரத்தங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அது கழுதையாக ஆக்கிறான். அப்போ எப்படி கறி உள்ள, சதையுள்ள, ரத்தம் உள்ள, உயிர் இல்லாத ஒரு கழுதி ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு பிறகு ஒரு மலக்கு அனுப்புறான். அனுப்பி அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, நேராக வந்துட்டு அதனுடைய மண்ஹர், அதனுடைய இந்த மூச்சுக்குழாயை பிடிச்சி அதில் ஊதுறாங்க. ஊதுனவுடனே ரூஹ் வந்துடுது. அப்போ கழுதை எந்திரிச்சு என்ன செய்யுது, அல்லாஹ்வுடைய இது போய் கொண்டு அனுமதி கொண்டு போகுது, சத்தம் போடுது. இப்படி தான் என்ன செய்கிறான், இறந்து போன கழுதையை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குறாங்க. ஃபலம்மா தபையன லஹு, ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த விஷயம் தெளிவான போது கால சொன்னாங்க, ஆலம் அறிகிறேன், அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்று நான் அறிந்து கொண்டேன். ஐ ஃபலம்மா ரஅல் ஆயாத்தில் பாஹிராத், அப்போ தெளிவான வெளிப்படையான அத்தாட்சியை பார்த்த பொழுது கால சொன்னாங்க, ஐகன்து நான் உறுதி கொண்டேன், அலிம்து அறிந்து கொண்டேன், இல்ம முஷாஹதத்தின், அதாவது பார்வையினுடைய இல்மை, நேரடியான இல்மை பார்த்துட்டேன். அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் ஆற்றல் பெற்றவனாக சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்பதை நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்பதாக ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இது அல்லாஹ்வுடைய குதிரத் வெளிப்படுது. அல்லாஹு தஆலா தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன் என்பதை தெளிவாக சொல்லுகிறான். அல்லாஹ் அன்றி வேறு யாரும் உயிர்ப்பிக்க முடியாது, யாரும் என்ன செய்ய உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் குதிரத்தே தனி. அல்லாஹ்வுடைய வல்லமை ஆற்றல் நாம் அறிந்து கொண்டு அவனிடமே எல்லா நிலையிலும் உதவி தரக்கூடிய நல் பாக்கியவான்களாக மாற வேண்டும்.
அதற்கும் அல்லாஹ்விடமே உதவி தேட வேண்டும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சாலிகான நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.